ஓம் நமோ வெங்கடேஷாய. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் சமஸ்த காருண்ய கல்யாண குணாநிதியான மலையப்ப சுவாமி இந்த கோவை குட்டீசியா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர்ல பக்தாளுக்கு வரமாக வந்து நிற்கும் மூலமூர்த்தியான வெங்கடேஸ்வர சுவாமியும் உற்சவ மூர்த்தியான மலையப்பனும் அவளுடைய அழகக்கான கண்கோடி வேணும்னே சொல்லலாம். அதற்கும் மண்டலாபிஷேகம் பெருமாளுக்கு 48 நாள் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு ஒவ்வொரு திருவாபரணங்கள் புது பட்டு சாத்திட்டு டோலோத்சவத்துல பரமாத்மா நமக்கு கிருப பண்ணுறதுக்காக அவன் காத்துட்டு இருக்கான். ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத மலையப்பன் இந்த 48 நாள்ல ஒரு நாள் மண்டலாபிஷேகம் பெருமாள் கைங்கரியம் பண்றது, மண்டல பூஜைக்கு சமர்ப்பிக்கிறது அவ்வளவு விசேஷம். கும்பாபிஷேகம் பண்ணின பலனை பகவான் நமக்கு கிருப பண்றான். எம்பரமான ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிக்கோ. இவ்வளவு கிட்டக்க பெருமாளை நிதானமா கண்குளுங்கிற அந்த திருமலையில சேவிக்கிறது போல ஒரு அனுகிரகம், ஒரு ஆனந்தம் பகவான் நம்மளை தேடி வந்திருக்கார். அந்த ஆண்டாள் பிராட்டியார் அருளினதை போல யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரும் தாவாயின்னு பெருமாளுக்கு தெரியும் நமக்கு என்ன செஞ்சா நாம க்ஷேமமா இருப்போம்னு. பெருமாள் நிச்சயம் நமக்கு கிருப பண்ணுவார். எம்பரமான வேண்டிங்கோ, பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுங்கோ. பிரபு உனக்கு ஊஞ்சல் பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியம், உனக்கு கல்யாண உற்சவம் பண்ணக்கூடியதான பாக்கியம், உனக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கக்கூடியதான பாக்கியத்தை மலையப்பா நீ எனக்கு கிருப பண்ணணும்னு பெருமாளை வேண்டிங்கோ. பெருமாள் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார். வாங்கோ சேவிக்கலாம் மலையப்பனை. வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கோவி.